அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களின் கவனத்திற்கு. நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களை உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். பொதுவாக நம்ம பசங்களை கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாது, கெட்ட பழக்கங்களை பழகக்கூடாது, வீட்டிலையே இருக்கணும், வெளில போனால் சொல்லிட்டு போகணும், வேறு எங்கே போனாலும் அப்பா அம்மா கூட போகணும் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிடும். ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நம்மளை பின்தொடர்ந்து தான் வரும். இதெல்லாம் தன்னோட குழந்தைய தன்னோட மகனை சட்டத்துக்கு முரணான குழந்தையாக மாற்றும் என்பதை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பிறகே இதை நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் நினைக்கல, அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டு இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, ஆனால் என் மையன் ஒன்றும் பண்ணலை, ஆனால் அவன் கூட இருந்தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறது உண்டு. உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் மகனோட ஃப்ரெண்டு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஒரு பைக் ஓட்டிகிட்டு வரான், தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்றான் அப்படின்னா உரிய வயது அடையாமல் ஓட்டுநர் உரிமம் பெறாமல் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் நம்ம அனுமதிக்கிறோம் தன் பையன் இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்கு 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த மாதிரி அந்த பசங்க போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களுக்கு இருவருமே பின்னாடி போன அந்த பையனும் சரி ஓட்டி போன நண்பனும் சரி இருவர் மீதுமே வழக்கு பதிவு செய்யப்படும். அதில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கொலை வழக்காகவும் பதிவு செய்யப்படும். ஸோ அதுலேயும் நம்ம தவிர்க்கணும். இல்லை நண்பர்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பொருட்களை வாங்கி வைக்கிறது, அந்த கிஃப்ட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம். நண்பர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள்னு சொல்ல முடியாது. ஒரு கஞ்சாவை கொடுத்து இதை வச்சிருடா நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் கஞ்சா இருந்தது அப்படின்னா யார் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுவாங்க? அது நம்ம அறிஞ்சதில்லை. நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தான், நான் பேக்கில் வச்சுருந்தேன், இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற பசங்களோட வழக்குகள் நம்ம நிறையா பார்க்குறோம். அதனால் சும்மா சாதாரணமாக பெற்றோர்கள் கெட்ட பையனோட சேரக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் வந்தால் என்னென்ன மாதிரிலாம் வழக்கு பதிவு பண்ணப்படுவாங்கங்கிறத முதல்ல பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். தன்னோட மகனோ தன்னோட நண்பனோ இருசக்கர வாகனம் ஓட்ட 18 வயது முழுமை பெறாமல் ஓட்டுநர் உரிமம் பெறாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட பெற்றோர்கள் அனுமதிக்காதீர்கள். அதன் பிறகு தனது நண்பன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான், இல்லை அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், அவனோட கிஃப்டை வாங்கி கொண்டே கொடுத்தேன், அதை நான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன் அப்படின்னா ஒருவேளை அந்த பொண்ணு 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமியாக இருந்து தன்னோட நண்பரால் அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டால் இவரும் போக்சோ வழக்கின்படி தண்டிக்கப்படுவார். இது எத்தனையோ பேருக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தையும் ஒரு பெற்றோர்கள் தெரிந்து தன் மகனுக்கு அறிவுரை சொல்லித்தரணும். அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒரு மொபைல் ஃபோனை திருடிட்டு வர்றது, ஒரு செயினை திருடிட்டு ஃப்ரெண்டு இதை வச்சிருடா, இது அம்மாவோடது அக்காவோடது நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்து வைப்பான். என் ஃப்ரெண்டு கொடுத்தான், இது என் ஃப்ரெண்டோட ஃபோனு, நாளைக்கு வாங்கிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் யார் எந்த ஃப்ரெண்டு கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு வரக்கூடாது, அதை வாங்கி உன் பேக்கில் வைக்கக்கூடாது, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது, இதனால் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி ஏதாவது தீய பொருள் அதாவது கஞ்சா மது இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே இளம் சிறார்கள் இளம் வயது பையங்க அதிகமாக அடிக்ட் ஆகுறாங்க. அதுக்கு காரணமும் அதோட பின்விளைவுகளை தெரிஞ்சுக்கிறாத காரணம்தான். அதனால் பெற்றோர்கள் முதலில் தன் நண்பர்களோட சேர்க்கை தன் மகன் யாரோட சேர்றான் என்பதை நல்ல விதமாக உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக வீட்டிலிருந்தே அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு சிறுவனோ சிறுமியோ பாலியல் தொந்தரவுனால் மட்டும்தான் துன்புறுத்தப்படுறாங்கன்னு இல்லை. இந்த மாதிரி சட்டத்துக்கு முரணான செயல்கள் செய்யும் பொழுதும் அவர்கள் இளம் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள். அதனால் பெற்றோர்கள் கவனத்துடன் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கையாள வேண்டும். தேங்க்யூ.